கிறிஸ்பியாக நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு உருளைக்கிழங்க நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருங்க. நீல வாக்கில் கட் பண்ணணும். அந்த பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அதை என்ன செய்யணும்னா, தண்ணியில் போட்டு காலிஃப்ளவரில் எப்படி அரை வேக்காடாக வேக வச்சு எடுக்கிறோம், அதே மெத்தடு தான். அதே மாதிரி வேக வச்சு எடுத்துங்க. இப்போ இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்துட்டு இப்போ என்ன செய்யணும்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் காயவும் போட்டு எடுங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எதுவுமே பொரியல் எதுவும் இல்லாட்டா டக்குன்னு உருளைக்கிழங்கு இருந்தால் இது நம்மளுக்கு ஒரு பொரியலாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சாப்பிடையில். இப்போ எடுத்தாச்சு. இப்போ என்ன சேர்க்கணும்னா, கொஞ்சோண்டு ஜீரகப்பொடியும் கொஞ்சம் மிளகு பொடி, ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.